ஈரோடு மாவட்டம் வெள்ளோட்டில் காளிங்கராயன் முழு உருவ வெண்கல சிலையையும் போட்டித் தேர்வு நூலகத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார். இதுகுறித்த விரிவான தகவல்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் குணசேகரன். தற்பொழுது ஈரோடு மாவட்டம் வெள்ளோட்டில் காளிங்கராயன் முழு உருவ வெண்கல சிலையும் போட்டித் தேர்வு நூலகத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கும் காட்சிகளை தற்பொழுது பார்க்க முடிகிறது. விவரங்கள் என்ன? நிச்சயமாக ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய நீர்ப்பாசன திட்டங்களில் ஒன்றாக காளிங்கராயன் கால்வாய் விளங்குகிறது. இந்த கால்வாயானது 13ஆம் நூற்றாண்டில், அதாவது 1270 முதல் 1282 வரை 12 ஆண்டுகள் தனது அயராத உழைப்பினால் அந்த கால்வாயை வெட்டி 15,000 ஏக்கர் நேரடியாகவும் 10,000 ஏக்கர் மறைமுகமாகவும் சுமார் 25,000 ஏக்கர் விளைநிலங்களுக்கு பாசனத்தை தந்தவர் காளிங்கராயர். வறண்ட பூமியாக இருந்த இந்த பகுதியை 744 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தனது விடாமுயற்சியின் காரணமாக இந்த கால்வாய் வெட்டி, அதாவது பவானி ஆற்றின் குறுக்கே காளிங்கராயன் பாளையத்தில் தடுப்பணை அமைத்து அதன் மூலம் சுமார் 90 கிலோமீட்டருக்கு இந்த கால்வாய் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாகத்தான் ஈரோடு, கொடுமுடி, மொடக்குறிச்சி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இந்த விவசாயிகள் பயன்பெற்று வருகிறார்கள். இதுபோன்று விவசாயிகளின் நலனுக்காக இந்த வறண்ட பூமியை தனது முயற்சியின் காரணமாக கால்வாய் வெற்றிய காளிங்கராயரை கௌரவிக்கும் விதமாகத்தான் தற்பொழுது முதலமைச்சர் அவருக்கு ஒரு முழு உருவ வெண்கல சிலையையும் தற்பொழுது திறந்து வைத்திருக்கின்றார். ஏற்கனவே ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு அருகே சாலையோரம் இருந்த ஒரு மார்பளவு சிலை இருந்தது. அது சாலை அகலப்படுத்தும் பணியின் போது அது அகற்றப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது புதிதாக இதற்காக இடம் ஒதுக்கீடு செய்து முழு உயர, அதாவது வெண்கல சிலை அமைக்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். அதன் பேரில் இந்த முழு உருவ வெண்கல சிலை காளிங்கராயனுக்கு நிறுவப்பட்டது. அது மட்டுமல்லாமல் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் காளிங்கராயர் நூலகம் ஒன்றும் இந்த அடியில் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த சிலையையும் இந்த நூலகத்தையும் தான் தற்பொழுது முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்திருக்கின்றார். இதன் மூலம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் நலனுக்காக பாடுபட்ட காளிங்கராயருக்கு ஒரு பெரும் கௌரவம் மற்றும் ஒரு மரியாதை அங்கீகாரத்தை அவர் அளித்திருப்பதாக இருக்கக்கூடிய விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இதில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச்செயலாளர் ஈசன் மற்றும் அமைச்சர் முத்துசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளும் இந்த சிலை திறப்பு விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். குணசேகரன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.